கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, அது கிரியை செய்யக்கூடியதாய் இருக்கிறது. அந்த வார்த்தை கேட்கிற உங்களின் வாழ்வில் தேவன் விரும்புகிற காரியத்தை நடப்பிக்கும் ஆற்றல் பெற்றதாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாமல் தேவனுடைய கிரியைகளை நம்மில் அது நடப்பிக்கிறதாய் உள்ளது. பிரியமானவர்களே, சங்கீதம் 29 வாசித்து பாருங்கள். அங்கே கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும், கர்த்தருடைய சத்தம் அது வனாந்திரத்தை அதிர பண்ணும், கர்த்தருடைய சத்தம் அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாளின் கர்த்தருடைய ரேமா வார்த்தை எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 32வது அதிகாரம் 27வது வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அதிசயம் என்ற வார்த்தை உங்களுக்கு இன்று ரேமாவாக வெளிப்படுகிறது. இந்த பிரச்சனை தீராது, இந்த நோய் குணமாகாது, இந்த காரியம் நடக்காது, இந்த சிக்கலில் இருந்து மீண்டு வர முடியாது, இந்த கடன் அடைக்க முடியாததா இருக்கிறது, இந்த பண நெருக்கடி எப்பொழுதும் தீராது, இந்த பற்றாக்குறை எப்பொழுதும் சரியாகாது, இந்த அசுத்த ஆவிகளின் தொல்லைகள் என்றைக்கும் மறையாது, இந்த பொல்லாத மனிதர்களின் கிரியைகளுக்கு ஒரு முடிவே இராது, இனி குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை, இனி திருமணம் ஆகும் என்ற நம்பிக்கையும் இல்லை. இப்படிப்பட்ட அநேக காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாறி வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் பொழுது அதை அதிசயம் என்கிறோம். மீகா 7வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த வார்த்தையை, இந்த தேவனுடைய சத்தத்தை நீங்கள் எதேச்சையாக கேட்கவில்லை. உங்களில் தேவன் அதிசயம் செய்வார், உங்களை அதிசயம் காண செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் நாமம் அதிசயமானவர் என்று. ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இச்செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்கு தேவையான அதிசயத்தை தேவன் அதிசயமானவராக உங்களுக்கு செய்து உங்களை பரவசப்படுத்துவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார். இது நிச்சயம். தேவ மனிதன் தாவீது சொல்வதை பார்க்கிறோம். 139வது சங்கீதம் 14வது வசனம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நெடுங்காலமாய் காத்திருக்கும் காரியங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு நீங்கள் அதிசயத்தை காண்பீர்கள். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பக்தன் தாவீது சொல்வது போல உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். நீங்கள் கேட்ட இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்குமானால் மற்றவர்களும் ஆசீர்வாதம் பெறும்படியாக நீங்கள் இச்செய்தியை அவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.